குடும்பம் வளர வளர நமது மனது எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறது. பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்ல விதத்தில் அமையுமா, இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குமா, இந்த கல்லூரிலாம் எப்படி அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும், அல்லது அவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குமா, எங்கள் பிள்ளைக்கு நல்ல விதத்தில் செட்டில் ஆவாங்களா என்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிற பெற்றோரோடு இன்றைக்கு ஆண்டவர் இடைபட விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். பிள்ளைகள் வளரும்போது போதுமான ஊதியம் இருக்க வேண்டும், அப்படிதானே? நல்ல ஃபினான்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்படி கேட்பாங்க கேள்வி. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவங்க கம்பேர் பண்ணி ஸ்தோத்திரம் பல கேள்விகளை கேட்கும்போது பெற்றோர் தடுமாறி விடுகிறோம். அப்போ இந்த காலை வெளியில் தடுமாற்றத்தோடு எதிர்கால நம்பிக்கையற்று நீங்கள் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம் உங்களுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் சில காரியங்களை திட்டமிடுவதில் தடுமாற்றம் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய முற்பிதா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க தான் 3 பேரை முற்பிதான்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதில் ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 14 வருட அவர் திரும்பி பார்த்தாருன்னா அவருடைய உழைப்பு எதுவுமே இல்லைங்க, சீரோல இருக்கு. இத்தனை வருஷம் உழைச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு வீட்டை கட்டியிருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், ஒன்றுமே இல்லை. மனைவி பிள்ளைகளும் வேறொருத்தருடைய கண்ட்ரோல் எப்படி இருக்கும், அப்படி உள்ளவருக்கு பதறிருச்சு. கவனிங்க, பதற்றத்தில் அவர் யோசிக்கிறாரு, என் உழைப்பெல்லாம் விரயமாயிற்று, என் பலனெல்லாம் 14 வருடங்கள் விரயமாயிற்று என்று சொல்லி மன விரக்தியினால் தன்னுடைய மாமாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அது? வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் அங்கிள், என்னை அனுப்பிவிடும். மாமா வீட்டில் இருந்துட்டு மாமாட்ட சொல்றார். 14 வருஷம் மாமனார் வீட்டில் செட்டில் ஆயிட்டார். மாமாவுக்காக உழைப்பு, மனைவிமாருக்காக உழைப்பு. 7 வருஷம் ராகேல், திருப்பியும் 7 வருஷம் ராகேல் கிடைக்காததுனால திருப்பி 7 வருஷம், 14 வருஷம் ஓடிடுச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா இவர் எம்டியா இருக்கிறார். இவர் அப்பா அம்மாவுடைய செல்ல பிள்ளைங்க, அம்மாவுடைய செல்லம். எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்த வீடு, ஆசி என்ன, ஐஸ்வர்யம் என்ன. இப்ப எல்லாம் இழந்தார். வீட்டை இழந்தார், தகப்பன் தாயை இழந்தார், அம்மா இறந்த செய்தி கூட இவருக்கு வரல. எல்லாவற்றையும் இழந்து மாமனார் வீட்டில் தஞ்சம் புகுந்த இவருக்கு திரும்பி பார்த்தா 14 வருஷம் வெறுமை, சூன்யமா இருக்கிறது. எதிர்காலத்தை யோசிக்கிறார். இப்போ 12 பிதா இந்த பிள்ளைகள் கொடுத்துட்டாங்க. 12 பிள்ளைகளை வளர்க்கணும். இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. குடும்பம் எங்க செட்டில் ஆகும் தெரியாது. குடும்பத்தின் தேவைகள் அதிகம். ஆனால் கிடைக்கிற சம்பளம், வருமானம், தொழில், பணம், பேலன் எல்லாம் மாமா உறிந்து கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. மனைவி பிள்ளைகள் கூட மாமா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். மனைவி பிள்ளையும் யார் கண்ட்ரோல் தான்? மாமா கண்ட்ரோல் தான். இவருக்குன்னு அங்க ஒரு மதிப்பு இல்லைங்க. இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களோட ஆண்டவர் இடைபடுகிறார். அநேக வருஷங்கள் நீங்கள் சோத்திரம் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். சொகுசு வாழ்க்கை,
நல்ல ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்க்கை நடத்தினவர்கள் இப்பொழுது எம்டியா வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி யாக்கோபை பெருக செய்த தேவன், அதே தேவன் காரணம்பேட்டை சபையில் உங்களை பெருகும்படிக்கு, உங்களை பழுகி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவன் இறங்கி வந்திருக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லா வெறுமை மாறும். உன்னுடைய பலனுக்கு பலன் உண்டு, உன்னுடைய உழைப்புக்கு பலன் உண்டு. உன்னுடைய பணம் வீணாயிற்றோ என்று கவலைப்படாதே. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கார். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவை யாக்கோபை போல விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். என்ன விசுவாசம்? அப்பாக்குள்ள இருந்த விசுவாசம், தாத்தாக்குள்ள இருந்த விசுவாசம் யாக்கோபின் இடத்தில் இருந்தது. மீண்டும் நான் என் சுய தேசத்துக்கு போவேன். ஆமென். இதே நிலைமை எனக்கு நீடிக்காது. எங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவன் விசுவாசிக்கிறான். ஆமென். எதை நம்பி போவேன்னு சொல்றான்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எதை நம்பி போவான்? இந்த காலை வேளையில கர்த்தரை நம்பி எல்லா முயற்சியும் எடுங்கள். உங்க வேலை, தொழில், உங்க பிசினஸ் எல்லாமே கர்த்தரை நம்பி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு நமக்கு நல்ல திருஷ்டாந்தமா இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் தியானிக்கிறப்ப நம்ம வாழ்க்கை அப்படியே மேட்ச் ஆகும். யாருக்காக உழைக்கிறோம்? இத்தனை வருஷம் உழைச்சிருக்கிறோம், கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. எங்க போச்சு எல்லாம்? வயசாயிருச்சு, இப்போ இன்னும் வேலை செய்யறதுக்கு பலன் இல்லை. ஸ்தோத்திரம். நாட்கள் கடந்தோடுகிறது. அவர் விரக்தியில கேட்கிறார் இந்த காலை வேளையில, யாக்கோபின் தேவன் நமது தேவன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு வந்து சூழ்ந்திட படலாமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு சூழ்ந்திட தூக்கத்தால் நான் தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் என் கனாவில் நோக்கி உம்மை நல்ல நாதா தேவனே நான் அமேனோ நருங்கி பூமியில். மன விரக்தியில கேட்கிறார், என்னை அனுப்பி விட்டுருங்களேன். இத்தனை வருஷம் இருந்துட்டேன், என் குடும்பத்துக்கு நான் ஒண்ணுமே சேர்க்கல, உங்களுக்காகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். சிலர் இங்க வந்திருக்கிறீங்க, உங்க கம்பெனிக்காகவே நீங்க உழைச்சிருப்பீங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்காது. சோத்திரம். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம சீரோவா இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட திட்டமும் தெளிவுமாக பேச விரும்புகிறார். அல்லேலூயா. குடும்பம் வளர்கிறது, என்ன செய்வே? இவன் வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றம். இவன் விரும்பினது ராகேல், கிடைத்ததோ லேயாள். 14 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நீதி உள்ள தேவன். ஆமென். சும்மா நம்மளை ஓட்டாண்டி ஆக்க மாட்டார். இவனை ஏன் ஓட்டாண்டி ஆக்கினார், வெறுமையாக்கினார் அப்படின்னா, அப்பாவை ஏமாத்தினான். ஆமென். தொட்டுப்பாரும் ஏசா அப்பாவை ஏமாத்தினா ஆண்டவர் விட்டுருவாரா? எதை விதைக்கிறோமோ. ஆமென். ஹல்லேலூயா. அப்பாவை ஏமாத்தினா மாமனாரால் ஏமாற்றப்பட்டான். ராகேல் கிடைக்கிறதுக்கு பதில் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றினான், பறித்தான், தட்டி பறித்தான். அண்ணனை ஏமாத்தினா இங்கு கிடைத்ததோ மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எப்படி? ராகேல் விரும்பினது
தகப்பனை ஏமாத்தினான், ஃபாதரை ஏமாத்தினான், ஃபாதரின் லானால ஏமாற்றப்பட்டான். ஏசாவை ஏமாற்றினான், தட்டி பறித்தான். ஆனால் இங்கே மூத்தவள் இருக்கா, மூத்தவள் தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், அதுக்கப்புறம் தான் ராகேல். கவனிங்க, நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் இவ்வளோ வறட்சி, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சோத்திரம் தவறாக பிஸ்னஸ் செஞ்சிருக்கிறோம். இந்த காலைவெளியிலே ஆண்டவர் உணர்த்துகிறார். கலாத்தியர் 6:8 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். 7ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வாட் எவர் வி சோஸ் வி வில் ரீப். நல்லது செய்யணும், நல்ல நினைவுகள் நம்ம இருதயத்தில் நல்ல நினைவு இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களா இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன் அர்த்தம். ஆகவேதான் அந்த நதி அண்டையில போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? ஏன் கேட்க? ஆண்டவருக்கு பேர் தெரியாதுங்களா? அவர் நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னரே நம்முடைய பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஏன் வாட் இஸ் யுவர் நேம் கேட்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உன் தகப்பனை ஏமாத்தின பரமபிதா என்னை நீ ஏமாற்ற முடியாது. ஆமென். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒத்துக்கிட்டான் யாக்கோபு, நான் என் பேர் எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், என் பேர் ஏசான்னு சொன்னேன். ஆனால் உங்கள் முன்னாடி எப்படி சொல்ல முடியுமா? என்றைக்கு நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு பல மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பேரை மாற்றார், ஜேக்கப்பை மாற்றி இஸ்ரேலும் பேர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நான் ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, அநேக விஷயத்தில் பொய் சொல்லி சம்பாதிச்சிருக்கிறேன், இந்த விஷயத்தில் உங்களை திருடி இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் உண்மையாய் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்றீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவை ஒத்துக்கொள்ளணும், இல்லாட்டி ஒத்துக்கொள்ள வைப்பார் ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், அவர் உங்களை வருந்தி அழைக்கிறார். பாருங்க ஸ்தோத்திரம், இந்த யாக்கோபு மாமாவிடத்தில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான், எனக்கு என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிப்பேன் அப்படிங்கிறான். பாரு, அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிக்க கேட்போம். 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சமா இருந்தீர், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். என்ன கேள்வி வைக்கிறார் பார். அப்ப இவ்வளவு நாள் யாருக்கு சம்பாதிச்ச? 14-15 வருஷம் ஆச்சு. இப்ப யோசேப்பு பிறந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் மாமாவுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். இப்போ இவருக்கு மனசுல ஒரு ஆசை வருது, என் குடும்பத்துக்கு நான் எப்பொழுது சம்பாதிப்பேன். ஆமென். இந்த காலை வேளையில உங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாயிற்றோ, நான் எதிர்பார்த்த ஒரு நல்ல உயர்வு எனக்கு வரல, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமான்னு கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீ வெறுமையாய் வந்திருக்கலாம், பிறருடைய நன்மைகளுக்காகவே உழைத்து உன் பணத்தை விரயம் செய்திருக்க. யாக்கோபை பலுகி பெருக செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருச்சபையில் இந்த வாரத்தில் வந்து அமர்ந்து கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் பொருளாதாரத்திலும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவை யாக்கோபுக்குள்ள இருந்த விசுவாசம். 14 வருஷம் ஆச்சு. இப்ப ஜெபம் பண்ணி மனைவிமாருக்கே வாழ்ந்துட்டாரு. பாத்தீங்களா? மனைவியை பிரியப்படுத்தியே வாழ்ந்துட்டாரு. ஒரு ஜெபம் இல்லை, ராகேல் அழக பார்த்தே வாழ்ந்துட்டார். 14 வருஷம் உருண்டோடிடுச்சு. இப்பதான் பாரம் வருது, என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிப்பேன். யாக்கோபிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? மாமா கேட்கிறார், உனக்கு சம்பளம் போட்டு தரவா?
ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற. யாக்கோபு பாருங்க, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாத்தா யாரு? ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை. அது எப்படி பூனையாயிருமா? சரி, ஒரு ஏதோ 5-10 போட்டு கொடுங்க அப்படிலாம் சொல்லல. யாக்கோபு விசுவாச வார்த்தைகளை உதிர்க்கிறார். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், தாத்தா எபிரேயர் 11 சொல்லியிருக்கிறது, தாத்தா கூடாரங்களிலே வளர்த்தான்னு சொல்லி. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. தாத்தாவோடு வளர்ந்தவன் இந்த யாக்கோபு. ஸ்தோத்திரம். தாத்தா எப்படி விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார் பாருங்க. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கிட்டத்தட்ட 15 வருஷம் சொல்றாங்க வல்லுநர்கள். 15 years தாத்தா சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாரு. இப்போ 15 வருஷம் இவருக்கு ஜெப வாழ்க்கை இல்லை. ராகேல் அழகை பார்த்தே மயங்கிட்டாரு. இப்போ தாத்தா சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் இப்போ இருதயத்தில் வருகிறது. ஆமென். நல்ல புரிந்து வைத்துக்கொள்ளுங்க. நம்ம பிள்ளைய சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு இடறி போவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் சிறு வயதில் ஆமீன் ஆகாரத்தை ஊட்டும் போது விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறீங்களே, அது ஒரு நாளும் கெட்டு போகாது பெற்றோர்களே. ஹல்லேலூயா. 15 வருஷம் தாத்தாவோடு இருந்த விசுவாச வீரன் இப்பொழுது மாமாவை பார்த்து சொல்றான், ஒன்றும் தேவைப்படாது, நீ கொடுக்கவே எனக்கு வேண்டாம் சம்பளம், கர்த்தரே என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த வார்த்தைகளை பாருங்க, வாசிக்க கேட்போம். 30 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். ஒன்னும் தர வேண்டாம். விசுவாச வார்த்தை எப்படி வந்துச்சு? தாத்தா ஒரு இடத்துல பயன்படுத்துற அந்த வார்த்தையை பார்க்கலாமா? சோத்திரம். ஆதியாகமம் 14 22 வசனம். சோதோம் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் உதிர்த்த நல்ல பொன்மொழிகள். வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. சோதோம் ராஜா ஒரு ஆஃபர் கொடுக்கிறான். ஜனங்களே எனக்கு தரும், பொருட்களை நீ வச்சுக்கோப்பா, பண்டமாற்று செய்யலாங்கிறான். அப்போ சொல்றாரு ஆபிரகாம், உன்கிட்ட இருந்து வாங்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு ஒருத்தனும் சொல்லக்கூடாது. தாத்தா ஆசீர்வாதத்தில் குறைஞ்சவரா? சரி, உங்க அப்பா அவரும் குறைஞ்சவர் இல்லை. ஆனால் வெறும் கையாய் வந்த யாக்கோபை 2 பரிவாரங்களாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை வெறுங்கையாய் கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிருக்கலாம். உங்கள் சொந்த ஊரில் ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? யாக்கோபை போல இந்த அந்நிய தேசத்தில் தகப்பன் வீட்டிலிருந்து அல்ல, மாமா வீட்டிலிருந்து அல்ல, கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுங்க. சும்மா அப்பா எப்போ சொத்து கொடுப்பாங்க, அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், அதை விற்று நம்ம எப்படி இங்கே இடம் வாங்கலாம், இந்த கால்குலேஷன் தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கலங்கி வந்திருக்கிற தேவஜனமே, உன் குடும்பத்திற்கான சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவர் கேட்குற கூலி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த புள்ளியும் கருப்பும் அப்படி இருக்கிற ஆடெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, மற்றதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் டீல் பண்ணுறாங்க. இவரும் விவரமானவர், சும்மா ஒன்றும் கிடையாது. யாக்கோபை ஓட்டாண்டின்னு நினச்சிடக்கூடாது. இவர் பேர் என்னதான்? எத்தன். இவர் எங்கே தான் வந்து மனம் மாறுறாரு? 2 பரிவாரங்களை எடுத்துக்கொண்டு ஆற்றண்டை போகும்போது தான் அப்போ தான் மனம் திரும்புகிறார். அது வர இவர் ஏமாற்று பேர் வழி தான், பெரிய நீதிமன்றம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அவர் மேல் இரக்கமாக இருக்கிறார். ஆமே. லாபான் அதுக்காக ஏமாந்தவங்கொழியா? இவரும் விவரமான, 2 விவரமான கேஸு. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாரு, யாக்கோபை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
எனக்கு பிரியம். அல்லேலூயா. நீங்களும் சாதாரண ஆளா? நீங்களும் விவரமானவங்க தான். ஆமென். உங்கள் கம்பெனி சாதாரண ஆளா? உங்களை ஏமாற்றுவதில் புலியா இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் 2 கேஸையும் பார்ப்பாரு. உங்க மேல ஆண்டோடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, இவர் கால்குலேஷன் போடுறாரு. மாமா சொல்லிட்டல அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரம் பண்றாரு. என்ன தந்திரம்? அதுல ஒரு ஏமாற்று. மாமா வாசிக்க கேட்போம். அந்த 30ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே கலப்பு நிறம் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து, லாபான் தன்னுடைய குமாரத்தில் கொடுத்து, தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். என்னவா? எத்தனை நாள்? யாக்கோபு ஆடையும் லாபான் ஆடையும் பிரிச்சாச்சு. புள்ளி கருப்பு நிறம் உள்ளது. இவருக்கு சம்பளம் கொஞ்சம் தான் இருந்திருக்கு. எல்லாம் ஓட்டிட்டு போ. இவங்க பிள்ளைகிட்ட சொல்ல, இங்கே பாடுறா, இவன் நேற்று வந்தவன் 14 வருஷம், இவனுக்கு சம்பளம் தான் பேசியிருக்கேன். பிரிச்சுட்டு போய் எத்தனை? 3 நாள் தூரம், கிட்டத்தட்ட 40 மைல் தூரமா, 40 மைல்ஸ் கிலோமீட்டர். அந்த மைல்ஸ் டிஸ்டன்ஸில் லாபான் ஆடுகளை பிரிச்சுட்டாரு. பக்கத்தில் ஏதாவது மிஸ் ஆகி இங்கே போயிடக்கூடாதான். லாபான் பார்த்தீங்களா எவ்வளோ விவரமுள்ள மாவாக இருக்கிறார். சோத்திரம். உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சி செய்யலாம். ஒரு சல்லி காசு உங்களுக்கு வந்திருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்துடக்கூடாதுன்னு பல திட்டங்களை தீட்டலாம். பயப்படாதீங்க. சோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. 40 மைல்கள் லாபான் பிரித்து வைக்கிறான். இந்த ஆடை முகத்தை பார்த்து, இவன் ஆடு அந்த கருப்பு நிற குட்டியை போட்டக்கூடாதான், அந்த புள்ளியும் கருப்பும் நிறைந்த கலர்ஃபுல் ஆடை அது ஈன்று விடக்கூடாது என்று சொல்லி, இதோட முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி 3 நாள் தூரம் பிரித்து வைக்கிறார். கவனிங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீ எங்கனாலும் கூட்டிட்டு போய் வை. ஆமென். என்னுடைய தாத்தாவுடைய தேவன் என் தேவன். ஆமென். இவன் லாபானத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. ஸ்தோத்திரம். சண்டைக்கு வந்துடுவான். அப்போ அப்பாவை யோசித்து பார்க்குறான். அப்பா தாத்தா இவனுக்குள்ள விசுவாசத்தை ஊட்டி வளர்த்துருக்கிறார். அப்பா எதை ஊட்டி வளர்த்துருக்கிறார் அப்படின்னா, 42ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 31ஆம் அதிகாரம் 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீ. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆபிரகாம் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தான். தகப்பனும் சொல்லுங்க, அங்க என்ன வாசித்தீங்க? ஈசாக்கின் பயபக்தி. பாப்பா தம்பி வளர்க்குறப்ப சொல்லணும், ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பயபக்தியை ஈசாக்கு இந்த யாக்கோபுக்குள்ள ஊட்டி விட்டாருங்க. இப்போ அப்பா அம்மா வீட்டை பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, ஆண்டவரை தேடல, ராகையில பார்த்து அழகை பார்த்தே வாழ்ந்துட்டாரு. சோத்திரம். ஆனால் திடீர்னு ஞாபகம் வருது, அப்பா சொன்னது பயபக்திக்குரிய தேவன். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் எங்கேயோ மூளையில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்பா சொன்னது, தம்பி உனக்கு ஒரு நாள் ஆண்டவர் அநீதி ஆமேன் ஏற்படுத்த விட மாட்டார். ஏனென்றால் அவர் பயபக்திக்குரிய தேவன். அல்லேலூயா. ஆமே. அவருக்கு பயந்து நீ வாழணும். மற்றதெல்லாம் 2வதான் உனக்கு. சோத்திரம். மனுஷருக்கு பயப்படாத, யாருக்கும் பயப்படாதன்னு இருப்பார். ஆகவே தான் துணிந்து மாமாவை எதிர்த்து நிற்கிறார். நீர் என்னையாக்கும், உம்முடைய ஆடை எனக்கு கர்த்தர் கொடுத்தது எனக்கு என்று சொல்லி துணிந்து மாமாவை எதிர்க்கிறார். ஏனென்றால் அவனுக்குள் இருந்தது சோத்திரம் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். ஆமென். அதுக்காக தான் போடுன்னு போடுறோம். உங்கள் சந்ததி பின்மாறி போயிடக்கூடாது. உங்கள் சந்ததியை வளர்க்கும் போது சோத்திரம் யூத் ஆகட்டும், அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், அவங்க இருதயத்தில் நல்ல விதைகளை விதைச்சிருங்க. அல்லேலூயா.
நம்முடைய மரணம் இன்க்ளூடிங் மீ எப்போ வரணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நல்ல விதைகள் அவருக்குள்ளே விதைத்து விட்டால், நாம் அவனுடைய வருகையை தாமதித்தால் நமது பிள்ளைகள் ஆண்டவருக்காக சிலம்பம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. பயபக்தியை ஊட்டி வளருங்கள். நல்ல ஜப ஜீவியத்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எங்கள் தாத்தா கரெக்டாக 6 மணி ஆன உடனே ஸ்தோத்திரம் 2-3 அறை தான் இருக்குது. அந்த கதவை அப்படியே ஒரு ரூம் ஆக்கிடுவாங்க. கதவை இப்படி சாத்தி வச்சுருவாங்க. அது ஒரு ரூம் ஆகிரும் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி போய் முழங்கால் போட்டால் இங்கே ஒரு பக்கம் அடுத்த ஒரு செவர் தான் தெரியும், வேறு யாருமே இருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அந்த கதவை இப்படி சாத்தினீங்கன்னா அந்த கதவுக்கு முன்னாடி போய் முட்டி போட்டிங்கன்னா கதவினுடைய ஒரு பாகம் தெரியும், அடுத்த பாகம் அது ஒரு குட்டி அறையாயிரும். நேர் முழங்கால் நின்று செபித்தது இன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க, அப்படிலாம் இருக்குது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல விதைகள் விதைத்து போய் விட்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோதர சபையில் அவங்க தான் எல்லாம் எடுத்து செய்வாங்க. எல்லா காரியத்திலும் பாஸ்டோடு இருந்து விக்ரமசிங்கபுரத்தில் இன்றும் அந்த சபை இருக்கிறது. எங்கள் தாத்தா அந்த சர்ச்சோட மூவ் பண்ணார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜெப ஜீவியத்தை சொல்லாமல் சொல்லி கொடுத்தார்கள், கிரியைகளை காண்பித்தார்கள். வேதத்தை வாசிக்கிறதுல மணிக்கணக்காக வாசிப்பாங்க. வாசித்து முடித்த உடனே தான் காலை கடன் எல்லாமே. குடும்ப ஜபம் தவறவே தவறாதுங்க. நாங்கள் தூங்கிட்டு தான் இருப்போம், ஆனால் அவங்க பாடுற பாட்டு, அவங்களுடைய ஜபம் எல்லாம் இன்றைக்கும் ஒழித்து கொண்டே இருக்குது. ஆமென். எங்கள் அம்மா வழியிலும் அப்படி தான். எங்களுடைய பாட்டி அவங்களுடைய ஜெபிக்கிற ஜபம் இன்றைக்கும் எங்கள் செவிகளில் ஒழித்து கொண்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் பிள்ளைங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நாங்கள் ஜபம் பண்ணுறது அவங்களுக்கு எங்கே பாஸ்டர் கேட்கும்? கண்டிப்பாக கேட்கும். ஆமே. அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது நினைப்பார்கள், என் தாய் ஜெபிக்கிற தாய், ஹல்லேலூயா, என் தாத்தா ஜெபிக்கிற தாத்தா, அவருடைய விசுவாசத்தை நான் பிரயோகிக்க வேண்டும், அவர்கள் கற்றுக் கொடுத்த ஜெப ஜீவியத்தை நான் கைக்கொள்ள வேண்டும். ஓ சோத்திரம், அவருடைய பயபக்தியை நான் கைக்கொள்ள வேண்டும் என்று வீறு கொண்டு எழுந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? கவனிங்க. கஷ்ட நேரங்களில் ஈசாக்கு சொந்த வீடை விட்டான். சிலர் நினைப்பாங்க, பாஸ்டர் எங்கள் பையனுக்கு சொந்த வீடு வேணும், இருக்கட்டும். சொந்த வீட்டிலே வளர்ந்தான். 14 வருஷம் எங்கே இருந்தாங்க? அந்நிய தேசத்தில். வீடோ ஆஸ்தியோ பொருட்களோ ஒன்றுக்கும் உதவாது. வேண்டும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை வைத்து விட்டு போவதை விட உங்கள் பிள்ளைகளுக்குள் நல்ல மார்க்கங்களை காண்பித்து கொடுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. மாமா ஒரு தந்திரம் பண்ணா மருமகன் அதுக்கு மேலே ஒரு தந்திரம் பண்ணுறார். தனி ஆடை ஒதுக்கிட்டாரா, 40 மைல் தள்ளிட்டார் பாரு. இப்போ லாபானுடைய ஆடு மாடை தான் மேய்க்கணும், இவர் மந்தையில் மேய்க்கக்கூடாது. இங்கே அந்த புள்ளியும் கருப்பு வரி இருக்கிற ஆடுகளை குட்டி போட்டுச்சுன்னா அதை போய் எடுத்துகிட்டு போய் அவர் மந்தையில் சேர்த்துக்கலாம். இதுதான் இவருக்கு சம்பளம். இப்போ இந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும். தண்ணி குடிக்க வர்ற இடத்துல சோத்திர பட்டைகளை உரித்து அந்த ஆடுகளை புள்ளியும் வரியும் பார்க்குற மாதிரி வைக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கல, 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த குட்டியெல்லாம் இப்போ இவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆடுகள் டெலிவரி டைம்ல அதனுடைய பிரசவ காலம் வரும்போது தண்ணீர் குடிக்கும்போது பட்டைகளை பார்க்கிறது. தண்ணியில் அந்த பட்டைகளை தோலை உரித்து வச்சிருவார். அப்படி அப்போ 2 மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்துங்க. கலப்பு நிறம் மிகுந்த அந்த இது தண்ணீர் அப்படியே தெரியும். அப்போ அந்த ஆடுகள் அதை பார்க்குமா,
அப்போ அது பார்க்குறப்ப அதனுடைய சிந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா, என் வயிற்றுக்குள் வளருகிற இப்பொழுது பிறக்க போகிற குழந்தையும் இப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிருமா. அப்படி நினைக்கிறனாலேயே அந்த குட்டிகள் எல்லாம் இந்த வரியும் கலப்பு நிறமுள்ள குட்டிகளாய் பிறந்ததாம். அல்லேலூயா, ஆமென். இது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆடுகளே தான் பார்த்தவைகளை குட்டியாக ஈன்கிறது என்றால் நாம் பார்க்கிற பார்வைகள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அவைகளாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே தான் நல்ல இடத்துல இருக்கணும். இந்த 2 செவிகள், எந்த பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் கேட்காமல் வளருகிறதோ அந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பாங்களாம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைனா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. நல்ல வார்த்தைகளை கேட்டு பழகினவர்கள், நல்ல காரியங்களை பாருங்க. புஸ்தகத்தை, விசேஷமாக இந்த வேத புஸ்தகத்தை படிப்பித்து உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். அல்லேலூயா, ஆமென். எவைகளை பார்க்கிறோம் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் அடிக்கடி சொல்றேன், நம்முடைய வலைதள பயன்பாடுகள், நம்முடைய இன்டர்நெட் பார்க்கறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அசுத்தமானதை பார்த்து 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் இருதயம் முழுவதும் அசுத்தம். திடீரென்று அதை செய்ய நம்மை தூண்டிவிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆடுகளுக்கே அவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. ஆடுகள் தண்ணீர் குடிக்கும்போது அந்த பட்டைகளை பார்த்ததினால தன்னுடைய குட்டிகளை அப்படி அது ஈன்றது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பார்வை கரெக்டாக இருக்கணும். நம்முடைய சிந்தைகள் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காலையில் நம்ம தியானித்தோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய இலக்கு, நம்முடைய கோல் இந்த உலகத்தில் பழுகி பெருகினாலும் நம்முடைய இலக்கு பரலோகம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின். முதல் விசை ஒரு ஆபாசமான ஏதோ பார்க்குறீங்க, அது தவறு கிடையாது. திடீர்னு இப்படி கிராஸ் ஆயிருச்சு, என்ன பண்ண முடியும்? ஆனால் திருப்பி அதை பார்க்க உங்களுடைய கண்களை திருப்புகிறீங்க பாருங்க, அதுதான் பாவம். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின். ஆனால் மீண்டும் அதை பார்க்க நம்முடைய கண்கள் துடிக்கிறது. யூடியூப்பில் எப்படியோ யூடியூப் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வலைதளத்தில் 4 மணி நேரம் இருக்கிறாங்களாம் ஒவ்வொருவரும். இந்தியாவோட அறிக்கை ரிப்போர்ட் சொல்லுது, கிட்டத்தட்ட மோர் தென் 50%, 60 கோடி ஜனங்கள் வலைதளத்தை பயன்படுத்தாமல் இருக்கவே இல்லையா. 140 கோடியில் 60 கோடிக்கு மேலாக வலைதளத்தை பயன்படுத்த. ஆக நீங்கள் இன்டர்நெட்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. பாஸ்டர்லாம் அந்த காலமாக்கும், இந்த சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க. பாருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப திடீரென்று வந்து விட்டால் அதை அப்படியே என்ன செஞ்சிடணும்? தள்ளிவிட வேண்டும். சிங்கிள் டச்சு தான் நம்முடைய ஹோல் பரிசுத்தத்தையும் அப்படி அசுத்தமாக்கிறது பாரு. நம்முடைய பார்வையின் மூலம் தீட்டுப்பட்டு இருதயமே நாசமாகிறது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் அப்படி தான் தோணுது. இந்த காலை வேளையில் ஓ சோத்திரம், நம் பார்க்கிற பார்வைகள் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். 2 காரியத்துக்கான அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். கண்ணும், இந்த விரல் தானே டச் ஃபோனை யூஸ் பண்ணுது, இது சிங்கிள் டச் பண்ணால் முடிஞ்சிருச்சுங்க. இது 2க்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். பலிபீடத்தில் வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை சரியானதை பார்க்க வேண்டும், சரியானதை கிளிக் பண்ண வேண்டும். அல்லேலூயா, மற்றவதை தள்ளிவிட வேண்டும். ஆமென், சோத்திரம். நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு பாருங்க. எபிரேயர் 12:1 அப்பமே தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம். முந்திலாம் ஆபாச புக்கு படிக்கணும்னா எவ்வளோ மறைச்சு மறைச்சு, இப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம், அவைகளை தள்ளிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனா நம்முடைய பரிசுத்த ஜீவியம் அது காக்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஆடே எப்படி இருக்கு பாருங்க, பார்த்த உடனே அதே மாதிரி குட்டியை போட்டுருது. அப்போ நம்ம செய்கைகள் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய பேச்சு சுத்தமாக இருக்கணும், நம்முடைய நடக்கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உள்ள போகிறது சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 வாசிக்கலாம். 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். எங்க இருப்பாங்க? பரலோகத்துக்குள்ள போக மாட்டாங்க. நாய்கள், காலையில சொன்னேன், நாய்னா நாய் போகுமா? அப்படி கிடையாது. நாயோடைய குணம், நாய் மிகவும் நன்றியுள்ளது.
சின்ன பிஸ்கட்டுக்கு வாலாட்டம் அப்படி. ஆனால் அதுக்கு இடத்துல பொல்லாத குணம் என்ன அப்படின்னா, கக்கினதை காலையில சொன்னேன், திருப்பி திருப்பி சொல்றீங்களா பாஸ்டர், நிறைய பேர் புதுசாக இருக்கிறீங்க, உங்களுக்காக சொல்றேன். வாமிட் பண்ணதை திருப்பி எடுத்து சாப்பிடும் பாருங்க, அது நம்மளால ஏத்துக்கவே முடியாதுங்க. அந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது. விட்டு வந்த பாவத்தை அப்படியே ருசிச்சு திருப்பியும் செய்யறது பொல்லாத சுபாவம். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், யாரெல்லாம் விட்டு வந்த பாவத்தை மீண்டும் போய் ருசித்து செய்கிறீர்களோ, சோத்திரம், மன்னிக்கவும், பரலோக ராஜ்யம் வர முடியாது. இன்னைக்கு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. சூனிய காரணம் என்ன பாஸ்டர்? நாங்கள் எங்கே போய் பில்லி சூனியம் வைக்கிறோம்? நீங்கள் சூனியெல்லாம் வைக்க மாட்டீங்க, ஆனால் ஜாதகத்தை நம்புறீங்களே, ஜோசியக்காரன்ட்ட போய் கை கொடுக்குறீங்க, சூனியத்துக்கு ஒத்து போகிறீங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறீங்க, அந்த நேரம் பார்த்து தான் முகூர்த்தம், அந்த நேரம் பார்த்து தான் பால் காட்சி, எல்லாமே எப்படிங்க ஆசீர்வதிப்பாரு? அந்த வசனத்தை வாசித்து நம்ம யாக்கோபு சப்ஜெக்ட் வந்துடுவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சோத்திரம். உபாகமம் 18:11. உபாகமம் 18:11. மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரன் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் செத்தவரிடத்துல போய் குறி கேட்கிறது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அடுத்த வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன்ங்க. ஆண்டவருக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் எல்லா நாளையும் சிருஷ்டித்து என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, கர்த்தர் அதை நல்லது என்று சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, எல்லா நாளும் நல்ல நேரம் தான். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். பள்ளி கத்துனதே சில சொல்லுவாங்க அபசகுனம். பூனை குறுக்கால போனால் போய் வண்டியை வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வருவாங்க. ஏங்க, அது போகுது பூனை, அது போட்டுமே. இப்படி புறஜாதியாரை போல வாழக்கூடாது. இது குறுக்கால வந்துருச்சு, அது குறுக்கால வந்துருச்சு. இந்த காலை வெளியில் இது ரொம்ப தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. தீர்க்க தரிசனத்துக்கு முன்பாக ஓடாத. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதை ரொம்ப பெருசுபடுத்திட்டாங்க. இந்த சர்ச்சுக்கு போனால் ஒரே தீர்க்க தரிசனங்க, ஒரே அற்புதங்க, அடையாளங்க. இந்த காலை வேளையில் தேவஜனம் எச்சரிப்பு அடைய வேண்டும். ஆமே. அற்புதங்கள் கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமே. ஹல்லேலூயா. 18 வருஷ கூனி பிசாசெல்லாம் விரட்டல ஆண்டவர். நீ இப்பொழுது விடுதலை ஆக கடவா. அந்த ஒரு வார்த்தையில பலவீன ஆவி அவளுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டு. அவன் பிசாசெல்லாம் கூப்பிட்டு ஆண்டு விரட்டல. சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டாய், செட் யூ ஃப்ரீ அப்படின்ட்டார். தட்ஸ் ஆல். சிம்பிள் வேர்டு. யாருக்கு தெரியுங்க? நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பில்லி சூனியம் பண்ணியிருக்கலாம், மாந்திரிகம் பண்ணி. அதை பற்றி பயப்படாதே. ஓ, சத்திய வார்த்தையை கேள். ஆமே. அந்த வசனத்தை வாசித்து நம்முடைய சாப்டருக்கு வருவோம். உபாகமம் 13:1, 2, 3. இந்த வசனம்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. காலையில் தியானித்தோம். ஆனாலும் இந்த 2வது சர்வீஸ் வந்தவங்களுக்கு இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வாசிக்க கேட்போம். உபாகமம் 13:1-3. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. சிலவர் சொல்லுவாங்க, உங்களை பத்தி அப்படி விசனுங்க, ஆண்டவர் அப்படியே காமிக்கிறாரா? காமிச்சிட்டு போட்டோம். உடனே நம்ம ஆட்கள் விழுந்துருவாங்க. சொப்பனமா, தரிசனமா? எங்க பாஸ்டருக்கு ஒன்றும் கூட கிடையாதுங்க. அதை நம்பி வராதீங்க. இங்கே சில இடத்துல ஆண்டவர் இப்படி உங்களை நம்ப வைக்கிறதுக்காக உங்களை இடத்துக்கு ஆண்டவரே கூட்டிட்டு போறாராம். வாசிங்க. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்லுவாங்க, அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று. இந்த டேட்ல இந்த அற்புதம் நடக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும். என்னவா?
அவங்க சொன்னபடியே நடக்கும், ஆனா நம்பிராத அப்படிங்கிறார். சொன்னபடியே எக்ஸாக்டா அந்த டேட்ல, அந்த குறிப்பிட்ட மணித்துளிகளில் அவர்கள் சொன்ன அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், சொப்பனை நடக்கும், தரிசனம் நடக்கும். தேவஜனமே ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஒரு எச்சரிப்பை அடுத்த வசனத்துல சொல்றாரு. வாசிக்க கேட்போம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதே உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சோதிக்கிறாராம். இந்த அம்மா, இந்த மகன் அந்த தீர்க்கதரிசி பின்னாடியே போகிறாரா, அதெல்லாம் பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு ஆண்டவர். தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அற்புதம் செஞ்சது, அடையாளம் இதெல்லாம் இருக்குங்க, அதை நான் நம்புகிறேன். அதுக்காக நான் தீர்க்க தரிசிக்கு எதிரானவன் கிடையாது அப்படி நினச்சிடாதீங்க. பாஸ்டர் தீர்க்க தரிசிக்கு எதிராக்கும் அப்படிலாம் கிடையாது. தீர்க்க தரிசனம் நம்புகிறேன், எனக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்ன தேவனை விட்டு தீர்க்கதரிசிகளை பின்னால் நீ போவையான டெஸ்ட் பண்ணுறதுக்காக அடையாளத்தை ஆண்டவரை நடப்பிக்கிறார், அற்புதங்களையும் செய்கிறார், கர்த்தரே சோதிக்கிறார். தீர்க்கதரிசிகளே அல்ல, கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம நாடுவது, நாம் தேடுவது வசனத்தை நாடி வர வேண்டும், போதகனையோ தீர்க்கதரிசிகளையோ அல்ல. அதுக்காக அவங்கள தரக்குறைவா நினைங்கன்னு சொல்லலை, அவங்கள தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிடக்கூடாது. அவங்க வேணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை சீர்கட்டு போகும்னு சொல்லுது. தீர்க்க தரிசனம் இருக்கு, த்ரூ வேர்ட் ஆஃப் காட். இதான் ரொம்ப முக்கியம். அதில் தேவஜனம் கருத்தாக இருக்க வேண்டும். நம்ம அற்புத அடையாளம் நமக்கு நடக்கும், ஆனால் அதன் பின்னாலேயே போயிடாதீங்க. சோத்திரம். நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை பின் தொடர்கிறீர்களா என்று கர்த்தர் செக் வைப்பார். ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு அடுத்து தான் அவங்கள வைக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் மாற்றிடக்கூடாது. ஊழியரையும் சரி அப்படிதான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆண்டவரை முதலாவது நீங்கள் நேசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. நாங்கள் இருப்பது கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்பொழுது எடுத்துக்கொள்வார்னு தெரியாதுங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமென். இந்த யாக்கோபு ஆண்டவரை நம்பி இந்த காரியத்தையும் செய்த. நம்ம நினைக்கிறோம் யாக்கோபோட ட்ரிக். இல்லை, அந்த வசனத்தை வாசிங்கள. இவ்வளோ ட்ரிக் பண்ணது யாக்கோபு கிடையாது. அவங்க மனைவிட்ட சண்டை போடுறாரு. உங்க அப்பா என்னைய 10 விஷயம் சம்பளத்தை மாத்திட்டாரு அப்படிங்கிறாரு. பாரு 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இந்த காலவெளியில இந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராய் பல சதி திட்டங்கள் நடக்கலாம். உங்களுடைய ப்ரமோஷனை தடுக்க, உங்க இன்கிரிமெண்ட்டை தடுக்க பயப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிற தேவன். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். ஓ, இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. 10 விசை சம்பளத்தை மாற்றுறான். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வராம இருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தர் அதை பணத்தை வர வைக்கிற தேவன். அல்லேலூயா. இவனை ஆண்டவர் பலுகி பெருகும்படி செய்ய ஒரு ஆலோசனை கர்த்தரே கொடுக்கிறாருங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த யாக்கோபுக்கு கர்த்தரே கொடுத்த ஆலோசனை, இந்த பட்டைகளை உரித்து தண்ணீர் குடிக்க வரும்போது வை, ஆடுகள் பொழியும் போது உனக்கு வர வேண்டியது வந்து சேரும், கலப்பு நிற ஆடுகள். அல்லேலூயா. எங்க சொல்லியிருக்கிறாரு? மனைவிட்ட சொல்றப்ப சொல்றாரு, உங்க அப்பா எங்களுக்கு 10 விசை சம்பளத்தை மாட்டினார்,
ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்று. அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே. லாபான் உனக்கு செய்கிற எல்லா அநியாயத்தை நான் பார்த்திருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனையை அப்படியே நிறைவேற்றினார். இந்த காலவெளியில கர்த்தர் சில உங்களுடைய சின்ன பிசினஸாக இருக்கலாம், சில யுக்திகளை சொல்லி தருவார். பலிபீடத்திலிருந்து சில நுணுக்கங்களை சொல்லி தருவார். அதை அப்படியே பிரயோகப்படுத்தினா உங்களுக்கு அபிவிருத்தி உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே செய்தான். ஏன்னா அப்ப அவர் சொல்லி கொடுக்கிறாரு. 9ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பார்த்தீங்களா? 40 மைல் தூரத்துல இவனுக்கு ஒரு கலப்பு நிற ஆடு கூட பிறந்திடக்கூடாதுன்னு சொல்லி லாபான் தீட்டின திட்டங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி பொழிந்த எல்லா ஆடுகளும் இவனுடைய சம்பளத்தை கொடுத்தது. அல்லேலூயா, ஆமே. யாக்கோபு வர வர விருத்தி அடைந்து விதின் 5 years 6 yearsக்குள்ள பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிட்டாங்க. ஆபிரகாம் வச்சிருக்க என்ன சொத்து, அவங்க அப்பா என்ன வச்சிருக்காரு சொத்து, அதை விட 2 பரிவாரங்களோடு எந்த யாப்போக்கு நதி ஓரமாய் அவன் எந்த அந்த நதியிலே வெறுங்கையாய் நடந்தானோ, வெறுங்கோளோடு கடந்தானோ, அதே நதி எண்டையிலே 2 பரிவாரங்களோடு கடக்கும்படி கர்த்தர் அவனுக்குரிய கூலியை கொடுத்தார். விதின் 5 years. இந்த காலை வெளியில உனக்கு விதின் ஷார்ட் டைம், குறுகின நாட்களிலே உன்னால் உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய சம்பாத்தியங்களை அபகரித்த இடத்துல ஒரு பெரிய அபிவிருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஆமென். விதின் ஷார்ட் டைம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதை செய்வாருங்க. லாபானால தடுக்க முடிஞ்சிச்சா? தடுக்க முடியல. கர்த்தரே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். சோதரன். அப்படி ஆண்டவர் பலமுள்ளவைகளை யாக்கோபினிடத்திலும் பலவீனமானவைகளை லாபானிடத்திலும் பிரித்து, லாபான் வர வர அவன் கோயிங் டவுன், பலவீனமானான். யாக்கோபு வர வர விருத்தியானான், பலமுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. குடும்ப எதிர்காலத்தை குறித்து கலங்கி வந்திருக்கிறீங்களா? விதின் ஷார்ட் டைம், ரொம்ப குறுகிய நாட்கள்ல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பலுகி பெருக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? தேவை விசுவாசம். தாத்தாவுக்குள் இருந்த விசுவாசம் தேவை, தகப்பனாருக்குள் இருந்த பயபக்தி. ஆமென். ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளணும். தேவதூதன் சொப்பனத்தில் சொன்ன அந்த ஆலோசனைகளை எத்தனை பேர் ஆமென் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? பலிபீடத்திலிருந்து சில ஆலோசனை சொல்லி தந்திருக்கிறார். 21 நாட்கள் யூடியூப்ல பாருங்க, அநேக ஆலோசனை. நீங்க நிறைய பேர் வரல, நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காரு. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன் விதின் ஷார்ட் டைம், விதின் 5 years எப்படி யாக்கோபு இரட்டிப்பான நன்மைகளை பெற்றானோ, கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாமும் உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை இந்த காரணப்பேட்டை சபையாருக்கு கட்டாயம் தருவார். ஆமென். நல்ல பிதாவே, இந்த ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேரம் மட்டும் உமது ஜனத்தை ஆசீர்வதித்து நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. குடும்பத்திற்காக நான் எப்பொழுது சம்பாத்தியம் பண்ணுவேன், என்னை அனுப்பிவிடும் என்று மனவிரக்தியிலிருந்த யாக்கோபை ஆண்டவரே சோத்திரம் அப்படி பலமுள்ளவனாய் மாற்றி எந்த நதிக்கரையில அவன் வெறுங்கோளாய் நடந்து போனானோ அதே நதிக்கரையில ஆண்டவரே சோத்திரம் 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி தன் தகப்பன் தேசத்துக்கு சென்றான். ஆண்டவரே, அப்படி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும். எல்லா மன விரக்தி மாறட்டும், புலம்பல் மாறட்டும். ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் என் தேவன். ஆண்டவரே, கட்டாயம் யாக்கோபை ஆசீர்வதித்தவர் எங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற
அந்த எண்ணங்களோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. தேவை விசுவாசம், நல்ல ஹார்ட் ஒர்க், ஆண்டவர் பயபக்தி. அப்பா, தேவதூதனுடைய ஆலோசனையை செயல்படுத்தினான் ஆண்டவரே. அப்படி நாங்கள் அந்த நிபந்தனையை ஆண்டவரை கீழ்ப்படிந்து செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.